விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவா இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம். அது முதல்ல சொல்லிடுறேன். உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைக்கின்ற பலன்களில் பின்னடைவு இருக்கலாம், இல்ல ஆதாயம் அதிகமாக கூட இருக்கலாம். இங்க இது ஒரு நல்ல நேரம் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு எனக்கு. இப்ப இந்த நேரத்தில் கூட ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை என்றால் வேறு எந்த நேரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கணும் பார்க்கணும். சரி, முதன்மையாக சந்திரனை பார்த்துடுவோம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். கையில பணப்புழக்கம் இருக்கும், பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து ஏற்படும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்து வெளியூர் பயணம், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவு, இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏற்ற சந்தோஷமான நாளாக இருக்கும். எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நிம்மதியும் கிடைக்கும். அதே நேரத்தில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது உங்களுக்கு நன்மை உண்டாகும். இப்ப என்ன ஒரு நல்ல காலம் என்று சொன்ன பாருங்க. அது நல்ல காரணமே பாக்கிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது. அந்த குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு யாரு குருன்னு பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதியே உங்களுக்கு குருதாக. குடும்பாதிபதி குருதான் உங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குருதான். அத்தகைய குரு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை வழங்குகிறார். பொதுவாக 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது யோகம். அந்த 9ஆம் இடத்து குரு என்ன செய்வார்னா அவர் தன்னுடைய 5ஆம் பார்வை முதன்மையாக உங்கள் ராசிக்கு கொடுக்கிறார். அப்ப இத்தனை நாளும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்திடக்கூடிய நிலை உண்டாகும். எப்பொழுது குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு யோக பலன்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், நிம்மதி எல்லாமும் கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடந்தேறும், புரியுங்களா? ஒரு புதுசா வீடு வாங்க முடியும், புதிய தொழில் தொடங்க முடியும், அரசியலில் வெற்றி பெற முடியும். எல்லா விதமான செல்வாக்கு, பட்டம், பதவி, அந்தஸ்து என்பதெல்லாம் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கின்ற போது கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியினையும் குரு பார்க்கிறார். அப்போ பிள்ளைகள் நலனில் உங்களுக்கு நிறைய அக்கறை இருக்கு எப்பவுமே. ஆனா நிறைவேற்ற முடியாத நிலை 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காரணத்தினால் ஏற்படாமல் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். உயர்கல்வி, திருமணம், அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நன்மைகளை காணக்கூடிய நிலையினை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், சரிங்களா? குழந்தைகளால் பெருமை உண்டாகும், குழந்தைகளால் நிம்மதி உண்டாகும். இந்த நிலைகள் இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குருடைய சஞ்சாரம் தான் உங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. சுக்கிரன் 9ஆம் இடத்துல. பொதுவாக சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய செல்வாக்கு, அந்தஸ்து, செல்வம் நமக்கு இருக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு. அப்ப இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மேன்மையான நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல. இப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் சட்டத்திற்கு தவறான செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் அங்கே உங்களுக்கு சங்கடம் நிச்சயமாக உண்டாகும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் திடீர் சங்கடங்கள் ஏற்படுவது கூட வாய்ப்புகள் இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுக்கீங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்துல, உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் தான். அவர் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவருடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது. அப்போ இத்தனை நாளும் பாத்தீங்கன்னா அப்படி மண்புழு மாதிரி இருந்தவங்க இப்போ ஒரு அனகோண்டா மாதிரி மாறக்கூடிய, எப்படி வேகமாக செயல்படக்கூடிய, வீரியமாக செயல்படக்கூடிய நிலை. எடுத்த வேலையை எடுத்து முடித்து விட்டுத்தான் மறு வேலை என்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ செவ்வாயுடைய பார்வை உங்களை வேகப்படுத்தும். உங்களுடைய செயல்களில் இப்பொழுது முன்னேற்றம் இருக்கும், வேகம் இருக்கும். அடுத்த ராகு 4ஆம் இடத்து சுகஸ்தானத்துல. கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க. புதிய நபர்களிடம் தாய் வழி உறவுகளை அனுசரித்து போவது நன்மையாக இருக்கும். ஒரு பிணக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கேது 10ஆம் இடத்துல. நியாயமாக நேர்மையாக செயல்படுபவர்களுக்கு யோகம் காத்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகள் சாதகத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இந்த வாரம் பொதுவாக உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.